ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்த வீடியோ. கண்டினியூஸாக மியூசிக்லேயே நம்ம வீடியோ போய்ட்டு இருந்துச்சு. இந்த தடவை இந்த லொக்கேஷன் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்த பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கிறணும்ல. இது வந்து ஐசி ஸ்ட்ரீட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு லொக்கேஷன் யூஎஸ்ஏயில் இருக்குது. இங்கே வந்து வேர்ல்டு லாங்கஸ்ட் ஜிப்லைன் அந்த லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருந்தது இவ்வளோ நாளாக. பட் ஆனால் இப்போ தனாங்கில் இருக்கிற ஜிப்லைன்லாம் பீட் பண்ணிடுச்சு இதை. ஸோ இது வந்து இப்போ செகண்ட் பொசிஷன். யூ கேன் சீனும் ஐசி ஸ்ட்ரீட் பாயிண்ட். மேலே பார்த்தீங்கன்னா கேபிள் கார் வந்துட்டுருக்கா. ஸோ நமக்கு கீழேருந்து வர்றது மேலே வர்றதுக்கு 2 டிஃப்ரெண்ட் கேபிள் கார் அதை சூஸ் பண்ணி தான் மேலே வரணும். நம்ம சி லெவல்லேருந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கோம். நாங்கள் வர போகும்போது ரெய்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு. கிளைமேட் மூடியாக இருக்குது. ஆனால் நல்லா ஓப்பனாக இருந்தால் நமக்கு வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் ஜிப்லைனில் போகிறதுக்கு. இங்கே பேட்ச் பை பேட்சாக தான் அனுப்புவாங்க. நாங்கள் ஒரு 30 பேர் ஒரு பேட்சாக வந்திருந்தோம். ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்திருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. நம்ம இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் திரும்ப நம்ம வந்து வாக் பண்ணி போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்க்குறீங்கன்னா இந்த கேபிள் கார். ஸோ இது நல்லா கீழே தரைமட்டத்திலேருந்து நல்ல ஹைட்டில் இருக்குது மேலே. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ரூப் காரில் மேலே வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம ஜிப்லைன் சூஸ் பண்ணி கீழே போகிறோம். ஸோ 1.5 மணி நேரம் ஆல்மோஸ்ட் இந்த கேபிள் காரில் மேலே வந்துட்டு நம்ம கீழே போகிற நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 3 மினிட்ஸில் வந்து நம்ம தரைக்கு போயிடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 80 மைல்ஸ் பர் ஹவர் அந்த ரேஞ்சில் வந்து ஸ்பீடாக போகும். நான் சொல்லியிருந்தேன்ல, மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் பை வாக் டிஸ்டன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு. அவங்க குரூப்பாக போக சொன்னாங்க. இன்கேஸ் ஏதாவது அனிமல்ஸ் வந்துருச்சுன்னா நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்காக குரூப்பாக போங்க, தனியாக போகாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்தாச்சு. இதான் நம்ம ஜிப் லைனுக்கு உள்ள லொக்கேஷன். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம்ல, ஸோ அவங்கள சொல்லி கொஞ்சம் வீடியோஸ் ஷூட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ தீசி நம்ம டீம்ஸ் உள்ள வந்துட்டுருக்காங்க. பின்னாடி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஜிப் லைனில் வந்து ஒரு டைமிங்கில் 6 பேர் கீழே போகலாம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே. இப்போ நான் உட்காந்துருந்தேன். ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஓப்பனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த அவர் நம்ம ஆப்ரேட்டர் வந்துட்டார், சிகப்பு கலர் சட்டை போட்டு. இப்போ ரெடி ஆகிட்டோம். ஓகே, ரெடி 1 2 3 ரெடி. இப்போ போயாச்சு. ஓ மை காட், கீழே ஷிப்பு தெரியுதா? அங்கே நம்ம போகணும், அந்த ஷிப் இருக்கிற இடத்துக்கு. இது வந்து என்னோடய இண்டிவிஜுவல் கேமராவில் ஷூட் பண்ணியிருந்தேன். பட் விண்டோட ஸ்பீடு ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால என்னால் கேமராவை சரியாக ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருந்தேன். அதனால் சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கும். பட் இது ஆல்மோஸ்ட் நம்ம வரதுக்கு 3 மினிட்ஸ் ஆனிச்சு மேலேருந்து கீழே வர்றதுக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு. இப்போது கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழே வர ரொம்ப பயமாயிடுச்சு. எப்படிடா இது ஸ்டாப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ப்ரிங்கல் தான் வந்து ஸ்டாப் பண்ணுது நம்மளை. ஒரு கிக் பண்ணி திரும்ப ஒரு ரீபேக் பண்ணுது. ஓ மை காட். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவார் நம்மளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அவங்க தான் வந்துட்டு நம்மளை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு இருப்பாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போயிடலாம். ஸோ அடுத்த டீம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேட்ச் திரும்ப ஒவ்வொன்றா வந்துட்டுருக்குறாங்க. அதையும் நின்று என்ஜாய் பண்ணலாம். Until then, next வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரு சூப்பர் லொக்கேஷன் எடுத்துகிட்டு வரோம். பாய் பாய். See you, சந்தோஷ்.